ஹalleluya. இன்னொரு பாடல் கூட பாடுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைக்காக. Thank you Lord. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன் என்கிறதான பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன்.
எனக்காக ஒரே ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஒரே ஒரு வசனத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பைபிளை கொஞ்சம் தூக்க முடிந்தவங்க தூக்குங்க, திறக்க முடிந்தவங்க திறங்க. உன்னத பாட்டு 4ல் கடைசி வசனத்தை எனக்காக கொஞ்சம் வாசிங்க. ஹல்லேலூயா. பாடா அப்படின்னா என்னமா? லீபனோன் சிகரத்தில் வீசி வரும் வாசனை. வாசிங்கம்மா. வாடையே வாடையே. வாடையானா என்னது தெரியல. சரி, நல்லது. தமிழ் மக்கள்கிட்ட நான் அதை கேட்டுக்கிறேன். அடுத்து வாசிங்க. இப்போ விளங்குதா? வாடை வாடையனா என்னது? வாசல். வாசல் எலும்பு. சரி, விடுங்க, நீங்க வாசிங்க. எலும்பு தென்றல்னா இது தெரியும். இது அந்த காலத்துல சினிமால நிறைய கேட்டு பாட்டை கேட்டு தென்றல் காட்சின்னு கேட்டு. சரி, தென்றலே வா. கந்த பிசிங்கள் என்னது அப்படின்னா எல்லாம் தமிழ் வார்த்தை தான். தெலுங்கு வார்த்தை ஒண்ணுமே இதுல இல்ல, கன்னட வார்த்தை இல்ல, எல்லாம் தமிழ் வார்த்தை. தெளிவான சுத்தமான தமிழ் வார்த்தை. கந்த பிசின்கள் தான் என்னது? காந்தமா? கந்த பிசின்கள்னா என்னது? எப்படி இருக்கும்? கம்மு மாதிரி இருக்கும். சரி, அடுத்து வாசிங்கம்மா. வடிய வீசு ஓகே. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அதற்காக வாடையை நீ என்ன பண்ணுனா எழும்பு. அதற்காக தென்றலே நீ என்ன பண்ணுனா வா. அதற்காக கந்த பிசின்கள்லாம் என்ன பண்ணுங்க? வடிங்க, அப்படியே வடிங்க. என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஏசாயா 5:1 வாசிங்க. செய்தி அல்ல, வாசிங்க. ஒன்னு சொல்றாங்க. ஏசாயா 5:1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேற்கிலே ஒரு திராட்சை தோட்டத்தையும் உண்டு. என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு. என் நேசர் ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறாரம்மா. நீங்க மாத்திரம் தான் தோட்டம் வைப்பீங்களா? ஐயோ மன்னிக்கணுமே, தோட்டம்னா என்னன்னு கேட்கணுமே முதல்ல. சரி, தோட்டம்னா என்னது? தோட்டா தோடா. தோட்டம்னா என்னது? தமிழ்ல தெரியாது நமக்கு. என்னது? கார்டன். என்னது? கார்டன். சிலர் கார்டன் கவனிங்க. சிலர் வீட்டு பக்கத்திலே வீட்டுக்குள்ளே சில கார்டன்களை வைப்பாங்க பாருங்க. வீட்டுக்குள்ளே பூச்செடி, பழஞ்செடி, சில செடிகள் எல்லாம் வைத்து சின்ன கார்டன் போல தோட்டம் போல அழகுபடுத்துவாங்க. சிலர் வீட்டு வாசலுக்கு முன்னால வைப்பாங்க பாருங்க. இந்த பக்கம் சில செடிகளை வச்சு சின்ன தோட்டம் போல ஆக்கி அதற்கு சின்ன அப்படி மண்ணை போட்டு இப்படி பண்ணி இப்படி எல்லாம் செய்து வச்சிருப்பாங்க. சிலர் பக்கத்து வீட்டு இடம் கையில இருந்து பெறக்கூடாதுன்னு அதற்காகவும் சிலர் தோட்டம் வைப்பாங்க. ஓகே, பல விதத்துல வைப்பாங்க. சிலருக்கு இடம் வசதி இருந்தா கொஞ்சம் விசாலமா வைப்பாங்க. இடம் வசதி இருந்தா விசாலமா வைத்து அதற்கு தண்ணி பம்பு வைத்து கிணறு வைத்து என்னெல்லாம் அதற்கு பண்ணுவாங்க. நிறைய தோட்டங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா ஆண்டவரை குறித்து வசனம் சொல்கிறது,
ஆண்டவருக்கு ஒரு தோட்டம் உண்டா? வசனம் சொல்லுது, என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு. அங்கே நம்ம வாசித்தோம், என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு. என் நேசர் தமது தோட்டத்திற்கு வந்து அருமையான கனிகளை என்ன செய்வாராக? ருசிப்பார். இதுதான் தோட்டம். இந்த தோட்டத்திலே மலர்ந்த பூத்த கனிகள் தான் நாம் ஒவ்வொருவரும். அவர் இந்த அவருடைய தோட்டத்திற்கு வந்து, அவருடைய சபைக்கு வந்து பூத்திருக்கிற காய்த்திருக்கிற இந்த கனிகளை அவர் ஏற்றுக்கொள்வாராக. இதில் அவர் பிரியப்படுவாராக, இதில் அவர் மகிமைப்படுவாராக, இதை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. இடம் கொஞ்சம் பெண்கள் சைடு தயவுசெய்து நம்ம நாளா ஹல்லேலூயா. தேங்க்யூ. இது ஒரு அடையாளம். பயப்படாத சிறுமந்தி, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இது ஒரு அடையாளம். எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள், பலிக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் எவ்வளவு ஒடுக்கினாங்களோ அவ்வளவு அவங்க என்ன நாங்களாம் பலிக்கினார்கள். ஸோ நம்ம எவ்வளவு ஒடுக்கப்படுறோமோ அமுக்கப்படுறோமோ அவ்வளோக்குள்ளாக ஆண்டவர் பழுக செய்வார். அவன் ஒரு நாள் கரெக்டாக செய்வார். பிரியமானவர்கள், சரி கவனிங்க. ஸோ இது ஒரு தோட்டம். இது என்னது? தோட்டம். இந்த தோட்டத்துல அவர் எல்லா வசதியும் வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்திற்கு தேவையான எல்லா காரியங்களும் அவர் செய்து வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் போக, தண்ணீர் காரியங்கள் எல்லாமே செய்து வைத்திருக்கிறார். ஸோ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கனிகள். இன்னொன்று வசனத்தை வாசிங்க. அதே 4ல் நீங்க வாசித்தது எத்தனாவது வசனம்? சரி, 12வது வசனத்துல இருந்து வாசிங்க. 4:12 உன்னத பாட்டு. உன்னத பாட்டு 4:12. உன்னத பாட்டு 4:12. அதேதான் அதேதான். எப்படிப்பட்ட தோட்டம்? நம்ம அடைக்க. இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? சபை அடைக்கப்பட்ட தோட்டம். ஆண்டவர் ஒரு அடைப்பை வைத்திருக்கிறார். நரியோ ஓனாயோ வந்து எதுவும் என்ன பண்ணக்கூடாது? திருட கூடாது. ஆனா நரி வந்துட்டுனா சத்தியமா சொல்ற செத்து போயிடும். ஆமென். இந்த கூட்டத்துல வந்தா விடுவாங்க நினைக்கிறீங்க? இங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்குரிய தீவானா और दीवानी बेटे है. ஆண்டவரை நேசிக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த ஆலயம் முழுவதும். சோ எந்த சத்ரு வந்தாலும் வாளை பிடிச்சு பந்தத்தை கொளுத்தி என்ன செய்வாங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது அது சிம்சோன். ஏன் வாளை பிடிச்சு பந்தத்தை? இந்த பிசாசுக்கு தீ எங்க வைக்கணும்? இந்தியில பிச்சுவாடா. இந்த பிசாசுக்கு எங்க தீ வைக்கணுமோ அங்க பந்தத்தை கரெக்டா வால் பக்கமா சேர்த்து கெட்டி விட்டான். 2 நரிக்கும் தீ எங்க வருது? இப்ப நரி இப்படி ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு ஓடினா ஒண்ணும் தெரியாது. இப்படி 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 ஓடினா அது தீ பின்னால இருக்கும். இப்ப நரி எப்படிதான் ஓடி இருக்கும்? இப்ப தீ எங்க தான் படும்? 2க்கும். இந்த நரிக்குள்ள தீ அங்க, அந்த நரிக்குள்ள தீ. சோ ஆண்டவர் தோட்டத்தை அடைத்து வைத்திருக்கிறார். சபையை எப்படி வைத்திருக்கிறார்? சொல்லுங்க. சபையை, தெய்வ பிள்ளைகளை, எல்லா குடும்பத்தையும் எப்படி வச்சிருக்கிறாரா? இது அவருடைய தோட்டம், இது அவருடைய வனம். இதுல அவர் உலாவாராம். நான் உங்களுக்கு காண்பிப்பேன் எப்போ உலாவார், எதற்காக உலாவார், என்ன விதம்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆனா முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க, அடைக்கப்பட்ட தோட்டம். இதுல வந்தா கோலியாத்தால தப்பிக்க முடியாது. இதுல வந்தா ஆமானால தப்பிக்க முடியாது. இதுல வந்தா யூதாசால தப்பிக்க முடியாது. இதுல வந்த எந்த சத்ருவாலும் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாம்பு வந்தா தப்பிக்க முடியுமா? பாம்பு மேல உட்கார்ந்தே பாம்பை கொல்லுகிற ஜாதி நாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கம் பாம்பு வந்து அடிப்பியா? அடிப்பேன் அப்படிங்க. உண்மையா சொல்லு, அடிப்பியா ஓடுவியா? அடிப்பேன். நீ என்ன பண்ணுவ? இப்போ பாம்பு வந்து உண்மையா பாம்பு திட்டுனா என்ன பண்ணுவ? அடிப்பேன். பாம்பு
நீ என்ன பண்ணுவா? பாம்பு வந்தா ஓடுவேன். உங்க மகன் உண்மை முத்தாப்புறாங்க. நீ என்ன பண்ணுவாமா? பாம்பு வந்தா ஓடுவேன். ஆண்டவர் இதான் இயற்கை. வீட்டுல பள்ளி வந்தாலும் ஆண் தேவை, எலி வந்தாலும் ஆண்கள் தேவை. உண்மை உண்மை என்னன்னா அப்படி கிடையாது. பாம்பு வந்தா அப்படிலாம் நின்று அடிக்க மாட்டான் சிங்கம். என்னதான் பண்ணுவான்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவன் ஓடும்போது அவன் காலை ஒத்த காலை ஆண்டவர் பிடிப்பாராம். பிடிச்சு என்ன செய்வாரா? இது வசனம். பிடிச்சு என்ன செய்வாரா? அந்த பாம்புக்கு மேல கொண்டு போய் சட் சட் ஆண்டவர் என்ன செய்வாரு? மிதிக்க வைப்பாரா. இவன் பயந்து ஓடுறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. வால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன செய்வாயா? மிதித்து. ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவர் இவன் காலை என்ன பண்ணுவார் தெரியுமா? பிடிச்சு அதை அப்படியே மிதிக்க வைப்பார். ஆனா அவன் பயப்படுறான். ஆனா ஆண்டவர் பிடிச்சு மிதிக்க வைப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வானத்தை திறக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள், பாதாளத்தை அடைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள், நரகத்தை மூடக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் யாரு? தேவனுடைய இந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய கனிகளும். ஹல்லேலூயா. என்ன செய்திருக்கிறார்? தோட்டத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அடுத்த வாசிங்க. மறைவு கட்டப்பட்டு இருக்கு. மறைவு கட்டி வைத்திருக்கிறார். எல்லாம் இருக்கும். யாரும் வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது, எந்த ஒரு ஆத்மாவை சேதப்படுத்தக்கூடாதுன்னு மறைவு கட்டப்பட்டு. அடுத்து அப்பா, அதுக்கு பிறகு பாருங்க, முத்தரிக்கப்பட்ட ஒரு கிணறாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படின்னா ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். இந்த கிணறு எங்குள்ள கிணறு? மாரநாதாவில் உள்ள கிணறு. ஹல்லேலூயா. ஆனா நீங்க தான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, முத்திரை போடல. சர்ச்சு பேரே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. சர்ச்சு பேர் என்னது? கேட்கவே இல்லை. மாறனடா போடா வாடா அந்த மாதிரி. திரும்ப சொல்லுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறோம். எதை சப்ஸ்கிரைப் பண்ணல? ஆண்டவர் உங்களுக்கு முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். மாறனதா சபையினுடைய கிணறா இருக்கிறீன்னு சொல்லி பிள்ளைக்கும் சொல்றாங்கல்ல, அதான் அந்த பெல் பட்டன் நமக்கு, அந்த ஐயாவுக்குள்ள நமக்கு எல்லாம் நமக்கு. இந்த ஒரு ஐயா ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்களே, இந்த ஐயாவை கொஞ்சம் நம்ம ஐயா சொல்ற அவங்க ஆரம்பிச்ச ஊழியம். சரி, ஆண்டவர் ஒரு முத்திரையை போட்டு வச்சிருக்கிறார். இது எங்குள்ள கிணறாம்? இது எங்குள்ள ஆடாம்? இந்த ஆடு இங்க வந்தா தான் இந்த ஆடுக்கு என்னைக்குமே மதிப்பு இருக்கும். இந்த ஆடு பக்கத்து வீட்டுல வேற வீட்டுக்கு போனா நல்ல வரவேற்பு இருக்கும். வரவேற்புக்கெல்லாம் கம்மி இருக்காது. வாங்க வாங்க வாங்க. புதுசா ஒரு ஆடு எங்கேயாவது மாத்தி இடம் போனா எப்படி இருக்கும் வரவேற்பு? நான்சி, ஒருவேளை நான்சி பாண்டுக்குள்ள எங்கேயாவது போயிட்டா புது ஆலயத்திற்குள்ள, நான்சிக்கு வரவேற்பு பலமா இருக்கும். என்னமா பண்றா? நர்ஸா இருக்கிற நர்ஸாவா? அப்போ பரிசு பெருசா இருக்கும். இன்னும் வாங்க வாங்கன்னு இருக்கும். வரவேற்பு பலமா இருக்கும். ஆனா நம்ம எந்த தொழுவத்துல ஆண்டவர் நம்மை வைத்தாரோ, நம்ம வளருறோமோ, அந்த தொழுவத்துல நமக்கு வெல்கம் இருக்கோ இல்லையோ, ஆனா பெரிய பாதுகாப்பு உண்டு. ஆமென். ஏன்னா அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், அடுத்தது முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார். அடுத்த வாசிங்க. அப்பா, தோட்டத்துல என்னெல்லாம் இருக்கா தெரியுதா உங்களுக்கு? மாதளம் செடிங்க எங்காவது? மாதளம் செடிக்கு ஒரு டிமாண்ட் உண்டு. நல்லா கவனிங்க, கண்ணை விட்டாதீங்க, இங்க கவனிங்க. மாதளம் செடிக்கு ஒரு டிமாண்ட் உண்டு. என்ன தெரியுமா? நான் ஊருக்கு போறாலே மனைவி வீட்டு பக்கத்துல இருந்த அவங்க அண்ணன்மார்கள் எல்லாம் தோட்டம் பயங்கரமா அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். ஆனா அந்த மாதளம் செடி வந்து இந்த நோஞ்சா போல தான் இருக்கும். நோஞ்சா இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படுங்க.
அது இந்த நோஞ்சம் உள்ளதா இருக்கும். ஆனா அதுல 1 or 2 தான், அதிகமாலாம் காய்க்காது, ரொம்ப கம்மியா தான் காய்க்கும். ஆனா அந்த காய்க்கிறத பாக்குறதுக்கே கொஞ்ச நேரம் நின்று நான் பார்ப்பேன், கையெல்லாம் வச்சு பார்ப்பேன், ரசிச்சு பார்ப்பேன், தூக்கி பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதுளம் பழத்திற்கு ஒரு தனி டிமாண்டு உலகத்திலே இருக்கு இல்லையா? ரத்தம் கம்மியாயிட்டா என்ன சாப்பிடுங்க? மாதுளம் பழம் சாப்பிடுங்க. சோ தோட்டத்துல ஆண்டவர் என்ன செடிகள் வைத்திருக்கிறாரா? இங்க ஒருவேளை பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு தோட்டத்துல மாதுளம் செடிகள் இருக்கிறது. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் தெரியுமா? இது விலையேற பெற்றது, இது விஐபி. ஆனா பார்க்கிறதற்கு எப்படி இருக்குது? நோஞ்சம் போல இருக்குது. சில ரோட்டு ஓரத்துல சில மரங்கள்லாம் பாருங்க, ஹைவேக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சில செடிகள் மரங்கள்லாம் பாருங்க, அவ்வளோ அழகா வளர்ந்துருக்கும், பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இலைகள் கிளைகள் அப்படியே தோற்றமும் அப்படியே எப்படிலாம் இருக்கும். ஆனா யூஸ்லெஸ், உபயோகம் அற்றது. அது வெறும் ரோட்ல தான் இப்படி நின்றுட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் தம்முடைய தோட்டத்துல அப்படிப்பட்டதை வைக்கலையா? அவர் என்ன வச்சிருக்கிறாரா? மாதுளம் செடி, நல்ல கனி வகைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? அடுத்து அருமையான கனிமரங்கள்லாம் என்னது? என்னென்னலாம் அருமையான கனிமரங்கள்? ஆப்பிள், வேற வேற கொல்லாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், அன்னாசி பழம், நாவல் பழம், வேற இவங்க சொல்லாத ஏதாவது இருந்தா பெரியவங்க சொல்லுங்க பாபா. என்னமா? அத்தி பழமா? சூப்பர். வேற ப்ளூபெர்ரி, வேற சரி சரி. இது ஒரு செடியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். செடி சின்னதா இருக்கும், பாத்தீங்களா? சிவப்பு கலர், கருப்பு கலர், சின்னதா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அதற்கும் விலை உண்டு, அதற்கும் விலை பயங்கரமா. இவ்வளவு போல டப்பால போட்டு விற்கிறாங்க. சரி, என்ன விலை தரும்? சரி, வேற லிச்சி போல. சரி, லிச்சி. வேற சீதாபலம், பேரிச்சை பழம், சரி, அவகாடோ. சரி, ஆண்டவரை தூங்குற எல்லாரும் எழுப்பிட்டாங்க. ஆண்டவர் உண்மைக்கும் நான் சொல்லல பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் தோட்டத்துல அருமையான. அப்ப அப்படின்னா அதோடைய அர்த்தம் நல்ல கனி, நல்ல பழ வகைகள் எல்லாம் எங்க வச்சிருக்காரு? கண்ணே படாம ஆண்டவரே. அண்ணா உட்கார்ந்துருக்கு ஒரு சிவப்பு கலர்ல வாழைப்பழம், அண்ணா உட்கார்ந்துருக்கு சின்னதா மஞ்சள் வாழைப்பழம், அண்ணா உட்கார்ந்துருக்கு பெருசா ஒரு ஏத்தம்பழம், ஒவ்வொரு விதமான கனிகள், மாங்காய், மாம்பழம், சிக்கு, ஆப்பிள், எல்லா விதமான, எல்லாம் கலந்து. ஆமென். ஆப்பிள்ல இனிப்பு இருக்காது, ஆனாலும் ஆப்பிளுக்கு ரொம்ப டிமாண்ட் உண்டு. வாழைப்பழத்திற்கு இனிப்பு ஜம்முன்னு இருக்கும், ஆனா கொஞ்சம் டிமாண்ட் கம்மிதாயா, கம்மிதான். ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வகையான கனிகளை ஆண்டவர் இங்க வைத்திருக்கிறார். இயேசுவின் காயங்களின் கனிகளை நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து பாடி பாடும். அருமையான கனி மரங்களும். அடுத்து இதுவும் இருக்கு சபையில. இது என்ன செடி? அது என்ன செடி? என்ன பார்க்காதீங்க, அது எது? என்ன செடி இது? அது என்ன செடி தெரியலன்னா பக்கத்துல இருக்கிறது ஆள்கிட்ட கேளுங்க. அது என்ன செடி? மருதானினா? மேந்தியா? சபைக்குள்ள மேந்தி வரலாம். வாசிங்க, சத்த வாசிங்க. இது என்ன செடி? ஹிந்தியில எப்படி போட்டுருந்தப்பா பைபிள்ல? மெஹந்தி கா ஜார்.
அடுத்தது வசனம் சொல்லுது மருதோன்றி செடிகள் அதுவும் இருக்குங்க. இது என்ன செய்யும் தெரியுமா? மற்றவர்களை அழகாக்கும், மற்றவர்களுக்கு அழகு கொடுக்கும். அப்படிப்பட்டவர்களும் உண்டுங்க. யாருக்குமே தெரியாம அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற, யாருக்கோ தெரியாம ரகசியமா உதவுகிறவர்களும் உண்டு. யாருக்காவது முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களும் உண்டு. இந்த மருதோன்றி செடியினுடைய வேலை என்ன தெரியுமா? இது மற்றவர்களுக்கு அழகை கொடுக்கும். இது மற்றவர்களுக்கு அழகை கொடுக்கும். அடுத்த செடி என்னது? நலத செடி. யார் சொல்லுவா இது என்னதுன்னு? நலத செடி. நல்ல மிளகா, நல்லா இல்லாத செடி. சரி, ஹிந்தில வாசிங்க. ஹிந்தில இருக்கும் பாருங்க என்ன செடி. हिंदी वासिंगे। हाँ, तेरे अंकुर उत्तम फल वाली अनार की बारी के तुल्य है, जिसमें मेंढी और जटा मासी। अच्छा, मेरे को जैसी मासी बोला। ओ क्या ना आती है ना तो ना अंतर वसन वासिंगे काम क्या? हाँ हाँ हाँ, अंदा आगे देखो ये। हाँ, वासिंगे वासिंगे। कुंकुमम बेंदेगोस्ते साबे कुंकुम तबती हे सलाम कुंकुमम वसंब वाइला तेके அப்படின்னு சொல்வாங்க. அடுத்து லவங்கமும். அது என்ன தெரியுமா? ஒரு ஜட்டாமாசி போலது. அது இந்தில அது வந்து தூப வர்க்கங்கள். இந்த நிறைய மசாலா வகைகள் இதெல்லாம் உண்டுல. நவங்க நலதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், அந்த ஏலக்காய், இந்த வகைகள் அந்த தூப வர்க்க வகைகள். தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும். ஏய் அப்பா, சந்தன மரம் எங்க இருக்கு? ஆண்டுடைய தோட்டத்துல என்ன மரம் இருக்குது? நான் கண்டுபிடிச்சு பாக்குறேன். கண்டுபிடிக்க என்னென்னலாம் வச்சிருக்கிறார் பாருங்க தோட்டத்துல. அவர் என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்தில் உள்ள செடிகள், மரங்கள், கனிகளை பாருங்க. யாரு? சந்தன மரம் யாரு? எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது. அந்த தோட்டத்துல என்ன இருக்கா? சந்தன விருட்சங்கள். அப்படின்னா இவங்க ரொம்ப விலை கூடுனவங்க, இவங்க ரொம்ப உபயோகம் உள்ளவங்க. தேவனுடைய தோட்டத்திற்கு ரொம்ப விலை கூடுனவங்க, உபயோகம் உள்ளவங்க சந்தன மரங்கள். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் ஸ்தோத்திர கூட்டத்திற்கு கொடுப்பாங்க, தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் விபிஎஸ்க்கு கொடுப்பாங்க, தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் உபாச ஜபத்திற்கு கொடுப்பாங்க, தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் தேவாலயத்திற்கு விசாலத்திற்காக கொடுப்பாங்க, தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் தசமபாகம் கொடுப்பாங்க, தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் காணிக்கை கொடுப்பாங்க, தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் மிஷனரிகளுக்கு கொடுப்பாங்க, தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் வீதியில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தன மரம். சந்தன மரம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இந்த சந்தன மரமா இருக்கிறேன்னு? கையை தூக்கிடாதீங்க. கையை தூக்கிட்டீங்கன்னா பிறகு இயேசுக்கு பின்னால ஓடிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்து அந்த கூட்டம் எழுப்பிட வரும். தோட்டத்துல என்ன விருட்சங்களும் இருக்குது? சந்தன விருட்சங்கள். அடுத்து சிங்கார வனமா இது இருக்கு பேரு. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவே சீயோன் சீயோன். அடுத்த வசனம். இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீரூற்று எங்க இருந்து வருது? ஜீவ தண்ணீர் எங்க இருந்து வருது? துறவு எங்க இருந்து வருது? வாய்க்கால்கள் எங்க இருந்து வருது? எல்லாமே ஒரே இடத்துல இருந்து தான் வருகிறது. எந்த இடத்துல இருந்து தெரியுமா? லிபனோன். லிபனோன் 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 எங்க இருக்கு? இந்த தோட்டத்துல. இந்த பலிபீடம் தான் லிபனோன். இந்த பலிபீடம் தான் என்னது? லிபனோன். இந்த பலிபீடத்திலிருந்து தோட்டங்களுக்கு நீர் ஊற்றும். இந்த செடிகள், இந்த கனிகள் காய்ந்து போயிடக்கூடாதுன்னு அதற்கு நீர் ஊற்று இங்கிருந்து தான் வருகிறது.
ஜீவ தண்ணீரின் தொடர்பு வருகிறது, வாய்க்கால்கள் வருகிறது. இந்த கனி, இந்த மரங்கள், இந்த செடிகளை நினைக்கிறது. வசனம், அபிஷேகம், ஆராதனை, ஸ்தோத்திரம், ஜபம் இதெல்லாம் அப்படியே நினைக்கிறது. எல்லாரும் நினைக்க நினைக்க இன்னும் இந்த கனிகள் ஃப்ரெஷ் ஆகுது, இன்னும் இந்த மரங்கள் ஃப்ரெஷ் ஆகுது, இன்னும் இந்த செடிகள் ஃப்ரெஷ் ஆகுது. அடுத்து தென்றலே வா. வாசிங்க வாசிங்க. சூப்பரான ஒரு வேத பகுதி பிரியமானவர்களே, சூப்பரான ஒரு வார்த்தை. ஆண்டுடைய தோட்டம் இது. இந்த தோட்டத்தில் ஆண்டவர் நம்மை அழகான செடியாக, கனியாக, அழகாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். சோ ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்துல வந்தது, இதை சொல்லணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த தோட்டத்தில் ஆண்டவர் நம்மளை விசேஷித்த மரங்களாக, கனிகளாக வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. தயவு செய்து இதை எழுதுங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. தோட்டத்தில் என்னென்ன செடி, என்னென்ன மரங்கள், என்னென்ன கனிகள் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதில் நான் எந்த செடி, நான் எந்த கனி? கொஞ்சம் புளிப்பும் கொடுப்பேன், கொஞ்சம் இனிப்பும் கொடுப்பேன். இந்த கொல்லாம்பழம் உண்டு தெரியுமா? மேலே அந்த அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, காஜு மாதிரி இருக்கலாம், அந்த அதுக்கு பேர் கொல்லாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லிக்கல தெரியல. முந்திரி முந்திரி முந்திரி. ஓகே. ஸோ இந்த பழம் எப்படி இருக்கும் தெரியுமா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நாட்கள்ல. ஸோ இந்த பழம் என்ன செய்யணும், இதுல இனிப்பு உண்டு, உண்மைக்கு இதுல உண்டு. நம்ப மாட்டாங்க சிலர், இது நல்லா விசுவாசி, இது நல்லா தெய்வம் ஏற்றுக்கோ. ஆனா உண்மையில அது உண்டு. ஏன்னா அது கிட்ட இருந்து கொஞ்சம் புளிப்பு வெளிப்படுறதுனால அதோடைய இனிப்பு என்ன செய்யுது, கொஞ்சம் பாதிக்கும். அது ரெண்டும் கொடுக்கும் பாருங்க. அதை கடிச்ச உடனே கண்ணு, வாய், பல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆகும். திராட்சை பழமும் அப்படிதான். திராட்சை பழமும் அதிகமான பழங்கள் அப்படிதான் இருக்கும். அதை வாயில நம்ம பெருசா இருக்குதுன்னு எடுத்து வாயில போட்டு கடிச்ச உடனே அப்படியே அந்த சாரெல்லாம் அப்படியே புளிப்பா கொடுக்கும். சிலர் வாயெல்லாம் ஒரு மாதிரியா, சிலர் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த தோட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானது. சீத்தாப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, பழுத்துட்டா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது அப்படியே தன்னாலே திறந்துடும், கையில எடுக்கிறதுக்குள்ள திறந்துடும். அதை மொத்தமா வாயில போட்டு ஒரு இழுப்பு தான். அது ஒரு தனி டேஸ்டா உள்ள போயிட்டே இருக்கும். சில விசுவாசி அப்படிதான் இருக்கும். ஆமா, ரொம்பலாம் ஒண்ணும் இல்லை, அது நல்ல ஆளா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா. மாம்பழம் இது வந்து நம்பவே முடியாது, இது உண்மையிலுமே இனிக்குமா புளிக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. போன வாரம் நல்லா இருந்தாங்க அந்த அக்கா, இந்த வாரம் மூஞ்ச தூக்கிட்டு வந்து, போன வாரம் புளிப்பு, இந்த வாரம் இனிப்பு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய தோட்டத்திலே நேசர் தமது தோட்டத்துல எல்லா விதமான அப்படிப்பட்ட செடியை வச்சிருக்கிறார். சந்தன மரத்தையும் வச்சிருக்கிறார். எல்லாத்திற்கும் உதவியா இருக்கக்கூடிய சந்தனம். ஒரு தோட்டத்துல இத்தனை மரங்கள் இருக்கு, எத்தனை செடிகள் இருக்கு. நீங்க எதை பார்க்க விரும்புவீங்க? என்ன கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சந்தன மரத்தை தான் பார்க்க விரும்புவேன். அந்த சந்தன விருட்சம் இங்க இருக்குதுப்பா, அதுக்கு பக்கத்துல போய் நிற்க விரும்புவேன். அதை அப்படியே கொஞ்சம் தடவை விரும்புவேன், அதை தொட விரும்புவேன். ஏன்னா இதுகிட்ட நிறைய வாசனை இருக்குது, இது ரொம்ப விலை கூடுனது. ஏன் அடிக்கடி மார்த்தாள், மரியாள், லாசர் வீட்டில் இயேசு போனார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, பெத்தானியாவிலே இயேசு ராத் தங்கினார். பெத்தானியாவிலே இயேசுவுக்கு விருந்து கொடுக்கப்பட்டது. ஏன் பெத்தானியா பெத்தானியா பெத்தானியா? பெத்தானியால குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டுல கூட அவருக்கு விருந்து. நான் நினைக்கிறேன், அது அந்த நேசருடைய தோட்டத்துல ஒரு சந்தன மரமா இருந்த குடும்பம், வாசனை கொடுக்குது. அதனால அடிக்கடி இயேசு போகிறார் பெத்தானியாவுக்கு. பெத்தானியாவுக்கு மரணம் நடந்த பிறகு அந்த வீட்டுக்கு போறார். மரண வாசனையை அவர் ஜீவ வாசனையாக மாற்றினார். அதான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும், யாரும் இங்க வேஸ்ட் கிடையாது, யாரும் கலைகளும் கிடையாது. ஒருவேளை பார்க்க வித்தியாசமா இருக்கலாம், எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்குமா? சந்தன மரம் எத்தனை பேர் பார்த்திருக்கேன்?
ஆண்டவரே, கையை தூக்குங்கள. உங்க கையை என்ன நான் எங்க போறேன் கடனுக்கு? 2 3 4 5 6 7 எங்க வீட்டம்மா பார்த்துருக்காங்களே, நான் பார்க்கலையே இன்னும். ஆண்டவரே பார்த்தாக்கணுமே. ஒரு 5 6 பேர் தான் பார்த்துருக்கியா? சந்தனம் எப்படி இருக்கும்? ரொம்ப குண்டா இருக்குமா, இல்லையா இருக்குமா? அவ்வளவு பெருசா இருக்கா? பார்க்க எப்படி தோற்றம் நல்லா இருக்குமா? உயரமா இருக்கா? எத்தனை பேர் உயரமா இருக்கிய சபையில? நான் பாஸ்டரை விட 2 இன்ச்சு கூட. இது எப்படி இருக்கும்? இந்த சந்தன மரம் உயரமா இருக்குமா? ஆமென். உயரமா யார் இருக்கிறா? இங்க சிமியோன் நல்லா ஹைட்டா இருக்கிறாப்ல, சூப்பர். வேற யார் இருக்கிறா? ராஜேஷ், ஆமா. வேற யார் இருக்கிறா? ஸ்டீபன் இருக்கிறாப்ல. இதெல்லாம் சிலர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் உயரம். சந்தன மரம் எப்படி இருக்கும்? உயரமா இருக்கு. சரி, மாங்காய் மரம் எப்படி இருக்கு? மாங்காய் மரம் ஒவ்வொரு ரகத்துல இருக்கும். சில மரம் வந்து இவ்வளவு 1.5 சைஸ்ல தான் இப்படிதான் இருக்கு. சில மரம் வீங்கி இருக்கும். நீங்க கோவப்படக்கூடாது, என்னதான். சில மரம் எப்படி இருக்கும்? வீங்கி இருக்கும். ஆமா. கொய்யா மரம் எப்படி இருக்கும்? இவளுக்கு என்ன கொடுத்தாலும் உதவே மாட்டேங்க. வண்ணமே என்னதான் கொடுத்து பார்த்தாச்சு, காம்லெட் கொடுத்தாச்சு, பூஸ்ட் கொடுத்தாச்சு, ஆர்லிக் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாலும் எப்படிதான் இருக்கு? கொய்யா மரம் எப்படிதான் இருக்கும்? நீ என்ன தண்ணி வெண்ணி என்ன ஊத்தினாலும் கொய்யா மரம் எப்படிதான் இருக்கும்? அதுக்குன்னு ஒரு இவ்வளவு போல சைஸ் தான். ஆனா இவ்வளவு போல இருந்தாலும் எந்த கம்பும் அதற்கு முன்னால மோத முடியாது தெரியுமா? எந்த மரமும் அதோட போட்டி போட முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல ஸ்ட்ராங் எந்த மரமும் கிடையாது. ஆமென். மாதளம் செடி. சிலர் சொல்றாங்க இப்பதான் எங்க பக்கமா பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. மாதளம் செடி எத்தனை பார்த்தது இல்லை? எத்தனை பேர் பார்த்திருக்கேன் மாதளம் செடி? பரவாயில்லையே, நிறைய பேர் பார்த்திருக்கேன். அது எப்படி இருக்கும்? இவ்வளவு தண்ணியில இருக்கும். ஆமென். இந்த நாஞ்சம் போல இருக்கும். இவ்வளவு போல ஏதோ ஈக்குமான இவ்வளவு போல ஒல்லியாதான் இப்படி இருக்கும். ஆனா கொடுக்கக்கூடிய கனி எப்படிப்பட்டது பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், சபையில நம்முடைய ரேஞ்சு ஒருவேளை எப்படியோ அப்படியோ இப்படியோ எப்படி எப்படிலாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பிளானோட தான் வைத்திருக்கிறாரு. நம்ம கொடுக்கக்கூடிய கனி இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய ஆராதனை இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப விலை கூடுனது. எதுவுமே விலை கம்மி கிடையாது. எந்த டாக்டர் எடுத்தாலும் சரி, உடம்பு சரியில்லைன்னா முக்காவாசி அவங்க கொடுக்கிற ஆலோசனை என்னது? நல்லா பல வகைகள் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்கா, சிவப்பு அணுக்கள் கம்மியா இருக்கா, அதற்கு இந்த பழம், இதற்கு இந்த பழம். ரத்தம் கம்மியா இருக்கா, அதற்கு இந்த பழம். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் 1 கிலோ ஆப்பிள் நம்ம வாங்கிட்டு போயிருந்தோமா இல்லையா? 2-4 முசம்பி வாங்கிட்டு போறோமா இல்லையா? முசம்பி மரம் பார்த்திருக்கீங்களா? முசம்பி நல்லா இருக்கும், பார்க்க அழகு நிறைஞ்சது. ஒரு ஆரஞ்சு பண்ண யாருமே சொல்லலாம். ஆரஞ்சு எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ ஆண்டவர் நம்மள வேஸ்டா வைக்கல அவருடைய சமூகத்தில். இப்படிப்பட்ட கனிகள், மரங்கள், செடிகள் விலை கூடுன ஒரு கனியாக ஆண்டவர் அவருடைய ஆலயத்துல வச்சிருக்கிறார். அப்ப நீங்க இன்னைக்கு நடந்து போகும்போது, வீட்டுக்கு போகும்போது என்ன ஃபீலிங்கோட போகணும்? அண்ணாச்சி அக்கா ஃபீலிங்கோட போகக்கூடாது. என்னது உங்களுக்கு தோணும்? நான் ஒரு சந்தன மரம், ஒரு தனி தோரணையோட போகணும். சந்தன மரம் உங்களுக்கு தோணுது. நீங்க நல்ல ஒரு மாதுளம் பழம் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே போகணும். மாதுளம் பழம் எப்படி இருக்கும்? அது பழுத்த பிறகு தன்னாலே அது சிரிக்க ஆரம்பிச்சிடும். தன்னுடைய பல்லுகளை வெளியில காமிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தோணுது நீங்க ஒரு மாதுளம் பழம்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சா புரியலையா? யாராவது வெளியில கேட்பாங்க, இன்னைக்கு என்ன செய்தி இருந்து, என்ன உங்க பாஸ்டர் சொல்லி தந்தாரு? எங்க பாஸ்டர் கத்தரிக்காய், மாங்காய், வெள்ளரிக்காய் இதைதான் சொல்லி இப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆமா, எனக்கு பயமா இருக்கும். நிறைய செய்திகள் அப்படிதான் கேட்டுக்கிட்டு அங்க போய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் வரும் பாரு, நான் தலையில கை வச்சிருவேன்.
நம்ம சொன்னது என்னது? இது தோட்டம், அடைக்கப்பட்ட நேசருடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நல்ல நல்ல செடிகளை, கனிகளை இதெல்லாம் வச்சிருக்கிறார். வச்சு இந்த லிபனோன் என்கிற வலிபீடத்திலிருந்து அதற்கு குறைவில்லாம வாய்க்கால்களை, தண்ணீரை, நீரூற்றுகளை பாய செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்படியே சந்தோஷமா எழுப்பி நிற்போம் எல்லாரும். ஆமென். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. துதிப்பா
அவர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வார். அவர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வார். நீ அவருடைய தோட்டத்தில் இருக்கிற விருட்சம், நீ அவருடைய தோட்டத்தில் இருக்கிற கனி. உன்னை விரும்புகிறார் அவர், உன்னை நேசிக்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்கிறார் அவர். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் மக்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் மக்கள். அவன் ஒரு திருப்பம் அவன் வாழ்க்கையில உண்டாக போகிறது. ஒரு டர்னிங் பாயிண்ட் வர போகிறது. நீ நிறைய நாட்களாக எதிர்பார்த்த ஒரு திருப்புமுனை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு தருகிறாரா? பறக்க போகிறாய் ஆண்டவருக்காக, நீ பறக்க போகிற ஆண்டவருக்காக. உன் கையில இதுவரைக்கும் நீ உபயோகித்திராத சில விதமான வெளிநாட்டு பணங்களை நான் பார்க்கிறேன் உன் கையில. ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிற நேரம் வந்திருக்கிறது. ஒரு திருப்புமுனை உனக்கு தருகிற நேரம் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்காக உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன் அப்படிங்கிறார். நீ வாழ்ந்திருப்பாய் மகனே, நீ வாழ்ந்திருப்பாய். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, இடைபெடுங்க, எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ராஜாக்களாக ஆசிரியர்களாக ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசன செய்தி உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆர்வத்தோடு எவ்வளோ கவனிப்பீங்களோ வெளிப்பாடாக அது இந்த கடலை உடைச்சி உலர்ந்து வெளியில் வர்றது போல அப்படியே வார்த்தைகள் உங்களுக்காக என்ன செய்யும் உள்ள வரும். நீங்கள் எவ்வளோ கவனிப்பீங்களோ அவ்வளோ ஃபுல்லாக வாசிங்க. எடுத்துக்கொள்ளுங்க தானியேலின் புஸ்தகம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தானியேலின் புஸ்தகம் தானியேல் 3:24-25 வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். 3 பேருக்கு மேல ஒரு டார்கெட், 3 பேருக்கு மேல ஒரு முடிவு உண்டாயிருக்கிறது. இந்த 3 பேருக்கும் மரணம் வழங்கப்பட வேண்டும். இதுதான் ராஜாவின் கட்டளை. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற 3 பேருக்கும், oh thank you Lord, Shabbadulam Talavis 3 பேருக்கு மேலேயும் மரண தண்டனை வந்திருக்கிறது. ராஜாவினால் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ராஜாவினால உத்தரவிடப்பட்ட ஒரு காரியம் சீக்கிரத்துல மாறவே மாறாது. இது நடக்கணும் அப்படின்னா நடக்கணும். 3 பேருக்கும் மரணம் அப்படின்னா மரணம் தான். ராஜா ஒரு முடிவு பண்ணி இருக்கிறார். இந்த 3 பேரும் வாழக்கூடாது. இந்த 3 பேருக்கும் வாழ்க்கை உண்டாக கூடாது. இந்த 3 பேருக்கும் ஒரு முடிவு உண்டாக்கணும். இவர்கள் சாகணும், இவர்கள் சாகணும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், சாக இருந்தவர்களை ஆவியானவர் எவ்விதமாக அன்றைக்கு தப்புவித்தாரோ அதே போல இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த 3 பேரை ஆண்டவர் தப்புவிக்க வைத்திருக்கிறார். அதை தான் நாம் தியானிக்க போகிறோம், அதை தான் நாம் பேச போகிறோம். ராஜாவுடைய கட்டளை வந்திருக்கிறது, 3 பேருக்கு வந்திருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருக்கு தலைக்கு மேல இப்போ ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை இருக்கு? 3 பேரும் சாகணும். வாலிப வயதா இருக்கலாம், ஒருவேளை இளம் வயதா இருக்கலாம், ஒருவேளை திருமணம் கூட முடியல, அப்படிப்பட்ட நிலைமை கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்கு மேல வந்திருக்கிறது நல்லது அல்ல. இவர்களை கொல்லணும்.
இவர்கள் உயிரை எடுக்கணும், இவர்கள் வாழக்கூடாது, இவர்கள் வாழ்ந்திருக்க கூடாது. எந்த அம்புகள், எந்த ஆயுதங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாகவோ உங்க பக்கத்திலையும் உங்க மேலையும் வந்திருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா. 3 பேருக்கு மேலே முடிவாயிட்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் வாழ இனி வாய்ப்பே இல்லை. ராஜா கட்டளையிட்டார்னா முடிவாயிட்டு, அது பிறகு வாய்ப்பே இல்லை. ஆனா ராஜாவுக்கு மேலேயும் ஒரு ராஜா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேசத்துல ஏகப்பட்ட ஆளுகை செய்கிற ராஜாக்கள் இருக்கிறார், மந்திரிமார்கள் இருக்கிறார். நிறைய ராஜாக்கள், சட்டத்தை புதுசா சட்டம் எழுதுறவங்க, சட்டத்தை மாற்றுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா மறந்துடக்கூடாது, அந்த ராஜாக்களுக்கு மேலேயும் ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு பேர் வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மன்னாதி மன்னர். ஹல்லேலூயா. ராஜா முடிவு பண்ணிட்டாரு, ராஜா முடிவு பண்ணிட்டார். பாபிலோனிலே இந்த 3 பேரும் வாழக்கூடாது. நீ யாரையா முடிவு பண்றது? யார் வாழணும், யார் வாழக்கூடாது? வாழ வைக்கிறது என் தெய்வம் ஐயா. யார் வாழணும், யார் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிற அந்த சாவி அவர் கையில இருக்குதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறார். அவர் கையில இருக்குது. தேவனாருக்கு யாரு போக்கணும் அப்படிங்கிறார். நம்ம கையில இல்ல, மனிதர்கள் கையில கிடையாது. ராஜாக்களுக்கெல்லாம் மேல ஒரு ராஜா இருக்கிறார். அவர்தான் ராஜாதி ராஜா. இவர் முடிவு பண்றார், நேபுகாத்நேச்சர் முடிவு பண்றார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழக்கூடாது, இவங்க வாழ்க்கை முடியணும், இவங்க டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணுங்க. அங்க 3 பேர் உட்கார்ந்து எழுதிட்டே இருந்திருப்பான். அங்க 3 பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டோம் சொல்லுங்க இருந்திருப்பான். லாசருக்கு டெத் சர்டிபிகேட் பண்ணாங்களா பண்ணலையா சொல்லுங்க. பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்ததற்காக இப்படி பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஆண்டவர் அனுமதிப்பார் தெரியுமா உங்களுக்கு? ஆமென். தாவீது ஆண்டவர் எங்க இருந்து காப்பாத்தினார் தெரியுமா? அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆல்மோஸ்ட் நான் போயிட்டேன், கிட்டத்தட்ட நான் போயிட்டேன். எங்க போயிட்டேன்? மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. என்ன சொல்றாரு? மரண வாசல்கள் இருந்து என்னை தூக்கி விடுகிற. அப்ப இவர் எங்க வரைக்கும் போயிட்டாரு? எங்க வரைக்கும் போயிட்டாரு? மரணம் வரைக்கும் போயிட்டாரு. எனக்கு போன் பண்ணாங்க, நம்ம கல்பனா அவங்க போன் பண்ணாங்க. போன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு முடியல, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லி வைக்கிறதுக்குள்ள அடுத்த போன் வந்துட்டு, என்ன போன் வந்து இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் சொன்னாங்க, அதுக்குள்ள போன் வந்து இறந்துட்டாங்க. பார்த்தீங்களா? மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் எப்ப எதனால எதன் மூலமா வரனே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய டாக்டரால கண்டுபிடிக்க முடியல இவன் எதனால இறந்தா அப்படின்னு சொல்லி. ஏகப்பட்ட அப்படிப்பட்ட கேஸ்லாம் இருக்குது. சோ எப்ப யாருக்கு எங்க இருந்து எந்த வயசுல வரணும் கூட தெரியாது தெரியுமா? இங்க ராஜா முடிவு பண்றாரு, இந்த 3 பேரும் வாழக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்றாரு. இந்த 3 பேருக்கும் ஒரு முடிவு உண்டாக்கணும்னு ஒரு முடிவு பண்றாரு. முடிவை உண்டாக்கி 3 பேரையும் தூக்கி எதற்குள்ள போடுறாரு? அக்கினி சூளைக்குள்ள போடுறாரு. 3 பேரையும் அக்கினி சூளைக்குள்ள போடுறாரு. 3 பேரையும் கட்டி கொண்டு போய் அக்கினி சூளையில போட்டாங்க. சரி, அடுத்து என்ன நடக்கு? திரும்ப இப்ப நம்ம வாசிப்போம், நீங்க நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். வாசிங்க 24, 25 வாசிங்க யாராவது ஒருவர். தீவிரமா எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே
இவன் கணக்கு கேட்கிறான். முதல்ல எத்தனை பேர் பிளான் பண்ணோம்? இவன் யார் தெரியுமா? இந்த தமிழ்ல சொல்வாங்களா யமன், யமன் ஹிந்தியில யம்தூத்துவாங்க தெரியுமா? எங்க அப்பாக்கு முன்னால யமன்லாம் ஒண்ணுமே, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களும் பயந்து அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப காய்ச்சல் வந்து உடம்புக்கு முடியல, கொதிக்குது, தூக்கமே இல்லைன்னா நைட்ல உங்களுக்கு சொப்பனமும் அப்படிதான் வரும். காலமே பாஸ்டர் ஜோமன போனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் நேத்து காலையில ஒரு பெரிய ஒரு கையில வச்சுட்டு என் மகா கிட்ட சொல்லியிருக்கா, வீட்டு பத்திரத்தெல்லாம் எங்க வச்சிருக்க, அம்மாக்கு பேங்க்ல தராங்க. இவன் ஒரு யமனா வேலை பார்க்கறான். யாருக்கு? நேபுகாத் நேச்சர். இவனே இப்போ குழம்பிட்டான் கணக்கு வேலை. அது இந்த சில புராணங்கள்ல சொல்லுவாங்க. யமனும் அவனுக்கு யாரு? சித்ரகுப்தா. அது ஆமா, எனக்கு ஜபஸ்டின் எப்படி ஒரு அசிஸ்டன்ட் ஃபைல் எல்லாம் கொண்டு கூட வருவாப்ல, அதே போல இந்த யமனுக்கு ஒரு சித்ரகுப்து. ஆமா, கணக்கு வழக்கு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அது அந்த கணக்கு வழக்கு. இன்னைக்கு யாரை தூக்கணும், இந்த மாசம் யாரை தூக்கணும், இந்த இதுல எது அப்படி அப்படின்லாம் ஒரு இது சொல்லுவாங்க. இவன் கணக்கு வழக்குல குழப்பிட்டான். ராஜா ஓடி வந்து மந்திரிமார்களை கேட்கிறான், எத்தனை பேரை நம்ம போட்டோம்ல? 3 பேரை தானே போட்டோம். 3 பேரை தான் போட்டோம். அவங்க எல்லாரும் பதிலுக்கு சொல்றாங்க, ஆமான்னு சொன்னாங்க. அடுத்து 4வது அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன் நாலாவது ஆளை யார் பார்த்தாங்க? சாத்ராக் பார்த்தாரா? மேஷாக் பார்த்தாரா? ஆபேத்நேகோ பார்த்தாரா? மந்திரிமார்கள் பார்த்தாங்களா? ஜனங்கள் பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. யார பார்க்க வைக்கணுமோ அவர்களுக்காக ஆண்டவர் எங்க வெளிப்படணுமோ அங்க வெளிப்படுவார். நாலாவது ஆள் வந்து நல்லா கவனிங்க. இந்த அக்கினி சூழல 3 பேரை போட்டோன்னே 4வது உடனே ஆள் வந்து, ஐயோ என் பிள்ளைகள் உள்ள கிடக்க வைக்கல, கதை திறங்க நானும் உள்ள போட்டு அப்படி போகல. 4வது ஆள் ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க கூட தான் இருக்கிறாங்க. என்னைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்களோ, என்னைக்கு இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ, அன்னைக்கே அந்த 4வது நபர் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. பேசு ராஜா பேசு. அந்த 4வது ஆள் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. சரி, எத்தனை பேரை உள்ள போட்டோம்? 3 பேரை உள்ள போட்டோம். உடனே இவர் சொல்றாரு, 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். விசுவாசியால உள்ள விழுந்த விசுவாசியால பார்க்க முடியல. அக்கினி சூழல விழுந்த விசுவாசியால பார்க்க முடியல. ஏன்னா 4 பேரை நல்லா கவனிக்கணும். 4 பேரை வசனம் சொல்லுது விடுதலையாக. அப்ப அந்த 3 பேரை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க விடுதலையாக நல்லா அப்படியே உலாவுறாங்க. வல்லமை 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 வல்லமை, ஹalleluya 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 ஹalleluya, நல்ல விடுதலையாக 3 பேர் உலாவுறாங்க. 4வது நபரும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அவங்க கூட அவங்க எப்படி உலாவுறாங்களோ அப்படியே அவரும் உலாவுறாங்க. இவர் 4வது ஆளு அப்போதைக்கு அக்கினி சூழல வந்தது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அக்கினியில போட்ட உடனே, ராஜா அக்கினியில போட்ட உடனே ஆண்டவர் அக்கினியில வருவார். என்னத்த வருவாரு? அவர் ஏற்கனவே இவங்க கூட தான் இருக்கிறார். நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆமென். உங்களுக்கு காமிக்க வேண்டிய தேவையில்லை. உன் கூட நான் இருக்கிறேன்னு எத்தனை ஆயிரம் முறை என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் அன்னையில இருந்து பல ஆயிரம் பிரசங்கியாளரும் சொல்லியாச்சு, வசனமும் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. நான் உன் கூட தான் இருக்கிறேன், இனி என்ன போட்டோ எடுத்து காமிக்கணுமா? அவனுக்கு இல்ல, அவர் இருக்கிறாரு. ஆனா யாருக்கு அவர் காமிக்க விரும்புவார் தெரியுமா?
உன் கூட அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது எவன் வந்து வம்பு பண்ணுவானோ அவனுக்கு அவர் காமிப்பார், நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத. 3 பேரை போட்டோம், 4 பேராக இருக்கிறாங்க. 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை நான் என்ன பண்றேன். இப்ப யாரு கண்ணுக்கு தெரியுது? இந்த 4வது நபர் யாரு? இந்த 4வது நபர் வந்து நல்ல கவனிக்கணும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல, அதாவது ஒவ்வொரு வருஷன்லயும் வித்தியாசமா இருக்குது. குட் நியூஸ்ல எப்படி போட்டிருக்கு தெரியுமா? இது ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன் போட்டிருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு இது தேவனுடைய குமாரன் போட்டிருக்கு, சன் ஆஃப் காட். இன்னொரு மொழிபெயர்ப்புல சன் ஆஃப் காட்ஸ் போட்டிருக்கு. ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு சன் ஆஃப் காட். தமிழ்ல தேவ புத்திரர் அப்படின்றது போல தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. யார் 4வது நபர்? தேவனுடைய, யார் தேவனுடைய குமாரன்? பழைய ஏற்பாட்டிலையுமா இயேசு பழைய ஏற்பாட்டில் இருந்தாரா? அடா என்ன புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, எல்லா ஏற்பாடுக்கு முன்னால ஆதியிலே அவர் இருக்கிறார். அவருக்கு பேரே ஆதி தாயா. ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவகுமாரன் என்று ஒரு வேதம், ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. 4வது நபர் யாரா? இயேசுவா. இந்த இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். 3 பேர் கூட தான் இருக்கிறார். அவர் மேல இருக்கும் போது அந்த ராஜா கட்டளையிடும் போதும் கூட தான் இருந்தார். இவங்க சிலையை வணங்காத போதும் கூட தான் இருக்கிறார். இவங்க ஜெபிக்கும் போதும் கூட தான் இருக்கிறார். இவங்க சாப்பிடும் போதும் கூட தான் இருக்கிறார். இவங்க படுக்கும் போதும் கூட தான் இருக்கிறார். எல்லா நேரமும் இவர்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனா இப்போ நேரம் என்ன நேரம் தெரியுமா? இப்போ நான் இவங்க கூட இருக்கிறத நிரூபித்து காண்பிக்கணும். இந்த பாபிலோன்ல பெத்தானியாவில காண்பித்தார் இயேசு. காணாதவர் போல மார்த்தாள், மரியாள், லாசருக்கு ஏதோ 4வது நபராக இருந்தார். மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேருக்கு 4வது நபராக இயேசு இருந்தார். ஆனா காணாதவர் போல இருந்தார். அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க வீட்லயே சாவு நடந்திருக்கு. யார் வீட்டுல? லாசர் வீட்லயே சாவு நடந்திருக்கு. செய்தி கொடுத்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க, நீ நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான், மரித்து விட்டான். அவங்க வீட்லயே சாவு நடந்திருக்கு. ஆயிட்டா, ஒரு நாள் ஆயிட்டா, எல்லாருக்கும் சாப்பாடுலாம் போட்டாச்சா? 2 நாள் ஆயிட்டா, 2வது நாள் விருந்தம் ஆயிட்டா, 3 நாள், 3வது நாள் தெரியவே தெரியாதது போல இருக்கிறார் ஐயா. ஆனா அந்த குடும்பத்தோடு கூட தான் அவர் இருக்கிறார். அந்த குடும்பத்தை விட்டு அவரால் இருக்க முடியாது. அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இவருடைய இருதயம் முழுவதும் அங்கதான் இருக்குது. மார்த்தாள், மரியாள், லாசரு, இருதயம் முழுவதும் அங்கதான் இருக்கிறது. ஆனா 4வது நபர் இவர் எப்படி இருக்கிறார்? கண்டுகிடாதவர் போல இருக்கிறார். சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் 4வது நபராக கண்டுகிடாதவர் போல இருக்கிறதா நமக்கு தோணலாம். ஆனா அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. அந்த 4வது நபராக ஏதோ சொந்தக்காரன் கூட எத்தனை நாள் வந்துட்டான். இட்லி ஜெபிச்சிட்டு சொந்தக்காரன் கூட இறந்த செய்தியை கேட்டோன்னு எப்போ தான்? லாசரு, லாசரு, நீங்க பயப்படாதீங்க, உங்க வீட்டு செய்திலாம் இல்ல இது. லாசரு இறந்த உடனே செய்தி போயிருக்குமா? போயிருக்காதா? போயிருக்கோம். ஏன்னா நல்ல செய்தியை விட துர் செய்தி வேகமாக நிச்சயமா பரவும். இப்ப லாசர் இறந்த உடனே அவன் வீட்டுக்கு அவன் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்களா? வர மாட்டாங்களா? உங்களை போல சொந்தக்காரங்க வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்களா? என்ன நிறைய குளிர்ச்சி ஒரு மாதிரி இந்த அதிரசம் வேகாம பாதியில தொங்குற மாதிரி. என்னால நிமிர்ந்து உட்கார்ந்து பாருங்க. இறந்த உடனே வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருப்பாங்க? சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. வந்த சொந்தக்காரங்களாம் நம்மள போல இருந்திருந்தா என்ன சொல்லி பார்த்திருக்கோம்? என்ன அவர் ஒருத்தர் தாடி வச்சவரு, வெள்ளை அங்கி போட்டவரு, உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தாரு,
நீங்க அவரை பார்த்து எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா நீங்களே அவருக்கு ஸ்பெஷலா பாயாசம் வச்சு கொடுத்தீங்களே, ஸ்பெஷலா கவனிச்சீங்களே, எல்லாத்துலயும் அவன் தான் முதன்மை, அவர் தான் எல்லாமே அப்படி இப்படின்னு தூக்கி வச்சீங்களே, அவர் எங்க? ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, நண்பன்னு சொன்னீங்களே, தகப்பன்னு சொன்னீங்களே, சகோதரன்னு சொன்னீங்களே, போன வருஷம் உபவாசம் பண்ணியே, போன மாசம் ஜெபம் பண்ணியே, போன மாசம் அழுதியே, இந்த மாசம் இது பண்ணியே. ஏன்னா இந்த மக்கள் வாய் இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே பைபிள்ல எதற்குமே சொல்லாத ஒரு பேர் இந்த நாக்குக்கு ஆண்டவர் சொல்லா. அது என்னதான்? சாவுக்கு ஏதுவான விஷம் உள்ளதா. என்ன விஷம்? நீங்க நினைக்கல சும்மா இருந்திருப்பாங்க. ஏன்னா இவருக்கு தான் அந்த குடும்பத்துல முக்கியத்துவம் இருந்துச்சு. அந்த வீட்டுல இவர் அடிக்கடி ஏற்றுக்கொள்வாங்க. இவர் அடிக்கடி பெத்தானியாவுக்கு போவாரு. நீங்க நம்புதிலோ இல்லையோ, பெத்தானியாவுல ராத்தங்கினார்னு வசனம் சொல்லுது. அந்த வீட்டுல ஒருவேளை ஒரு இடம் கொடுத்திருக்கலாம் படுக்கிறதுக்கு. அப்படி அந்த வீட்டோடு இணைந்தவர், அந்த வீட்டுல இப்போ ஒரு மரணம் நடந்திருக்கு. ஆனா இன்னும் அவர் என்ன பண்ணல? வரவே. அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்திற்கு பைபிள் சொல்லுது அவர் யாரா? பாஸ்டர். யாரு? போதகர் வந்திருக்கிறார். உன்னைத்தான் யார் யாருக்கு சொல்லுது? மார்த்தா மரியாவுக்கு சொல்லுது. யார் வந்திருக்கிறார்? போதகர் வந்திருக்கிறார், உன்னைதான் நினைக்கிறார். அப்ப அந்த குடும்பத்திற்கு போதகர் பாஸ்டர் யாரு? இயேசு. எத்தனை நாள் கழிச்சு வந்தார்? 4 நாள்ல இவங்க முகம் என்ன பண்ணி இருக்கணும்? மாறி இருக்கணுமா? மாறி இருக்க கூடாதா? 4 நாளா கொஞ்சமா அழுது இருக்கிறாங்க. அழுறதற்கு பலனே இல்லை, அழுதுறதற்கு தாக்கத்தை இல்லை. அந்த அளவுக்கு 3 நாளா கடந்து அழுதும் ஒரு பதிலும் இல்லை. இவர் எட்டி கூட பார்க்கல. அதுவும் இப்ப வந்திருக்கிறாரு கேள்விப்படும். அதுவும் வெளியில அங்கெங்க நின்றுட்டு இருக்கிறார். ஹலோ, காணாதவர் போல, கண்டுகிடாதவர் போல. சில நேரம் நமக்கு தோணலாம், அது உண்மை கிடையாது பிரியமானவர்கள். அவர் எங்கதான் இருந்தாலும் அவருடைய இருதயம் எங்கதான் இருக்குது? இந்த வீட்டுல தான் இருக்குது, இந்த குடும்பத்துல தான் இருக்குது. 4வது நபராக இயேசு என்ன செய்கிறார்? 4வது நாள் தான் வர்றாரு. ராஜா ஆச்சரியப்படுறான். 4 பேர் 4வது நபர் யாரு? 4வது நபர் மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீட்டிலே 4வது நபராக ஆட் ஆன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஒரே பேரான செல்ல குமாரன் இயேசு கிறிஸ்து. நமக்கு அவருடைய நாமத்தை தரித்த அந்த இயேசு 4வது நபர். கண்டுகிடாதவர் போல, காணாதவர் போல எங்கேயோ இருக்கிறார். ஏதோ 4வது பாஸ்டருக்குலாம் இப்போ எங்க மேல புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. பாஸ்டருக்குலாம் இப்போ எங்க மேல ஆங்கில நிரப்பராம இருக்க. எங்க மேல இப்ப என்ன இல்லை? அந்த வீடு வரைக்கும் வந்திருக்கிறார். எங்க வீட்டுக்கு அப்படித்தானே லாசர் விஷயத்துல ஆள் அனுப்பி செய்து வரவே இல்லை. வருது. இப்ப எல்லா யூதர்களும் அந்த சொந்தக்காரங்களா என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? அவரை என்ன செய்யாத, அவரை நம்பாத, அவரை நம்பாத, அவர் நம்பாத. அவர் என்ன பண்ணாத, நம்பாத. வீட்டுல எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நீ ஆள்கிட்ட சொல்லி அனுப்பிட்டு இருக்கிற, ஆனா அவர் வந்திருக்கிறாரா? வரல. அவர் என்ன செய்யாத, நீ நம்பவே நம்பாத. அப்படி விஷத்தை விதைக்கிறாங்க. சிலர் உண்டு அப்படி விஷத்தை விதைப்பாங்க. பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்தாரா? ஜீவா வரல, என் வீட்டுக்கும் வரல. நம்ம 2 பேரும் ஒரே காயப்பட்டிருக்கிறோம். உன்னுடைய காயமும் ஒன்று, என்னுடைய காயமும் ஒன்று. பாப்பமே எவ்வளவுதான் எங்க இருந்தாலும் நான் உண்மைக்கு சொல்றேன். நான் ஒரே ஒரு சண்டே தான், அந்த 5 வருஷத்துல ஒரே ஒரு சண்டே. அது கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப இப்போ அதை நினைச்சு ரொம்ப அப்பவும் நான் துக்கமாகிறேன். அந்த சண்டே நான் ஏன் போனேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மன்னிப்பு கேட்கிறேன்.
ஒரே ஒரு சண்டே தான் இந்த 5 வருஷத்துல நான் இல்லை அந்த ஆலயத்தில். ஆனா அந்த சண்டே நான் அழுதுருக்கிற அழுக கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒவ்வொரு முகங்களும் இங்க நினைச்சு ஆண்டவரே என்னால பார்க்க முடியல, என் மக்களை பார்க்க முடியல, அப்படி ஏங்கி அழுதுருக்கிறேன். என் ஆண்டவருக்கு தெரியும். சோ காணாதவர் போல சில நேரம் இயேசு இருப்பார் பிரியமானவர்களே. ஆனா அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. ராஜா ஆச்சரியப்படுறான். 4வது நபர். இப்ப இந்த 4வது நபர் யாருக்கு தான் தெரியுதாப்ல? அந்த பாபிலோன்ல ஒரே ஒரு ஆளுக்கு. யாருக்கு? அந்த ராஜாவுக்கு. ஹல்லேலூயா. இந்த ராஜா அவங்கள பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? 15 வாசிங்க. முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது நாளை விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகி அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். கவனிங்க என்ன சொல்றார் ராஜா? உங்களை என் கைக்கு உங்களை என் கைக்கு தப்புவிக்க பண்ணுகிற தேவன் இந்த வாயிலிருந்து உங்கள் தேவன் யார்? யார் அந்த தெய்வம்? யார் அந்த தெய்வம் அப்படின்னு வந்த அந்த வாயிலிருந்து அடுத்து 28 அதே வாயிலிருந்து இந்த தேவனை பத்தி என்ன வருது பாருங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரமா? தேவன் யாருன்னா சொன்ன இவன் என்ன சொன்ன? அந்த ராஜா உங்கள் தேவன் தெய்வம் யாருன்னு சொன்ன அந்த வாயிலிருந்து இப்ப என்ன வருது? தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அது சொல்லு. அடுத்து அவர்கள் தங்களுடைய தேவன். இப்ப எத்தனை வாயிலிருந்து தேவன் தேவன் வருது பாருங்க. தேவனை தவிர வேறொரு தேவனையும் அவர் 26 எப்படி சொல்றார் பாருங்க. வந்து என்ன தேவன்? உங்க தேவன் யார்? என் கைக்கு தப்புவிக்கிற உங்கள் தேவன் யாருன்னு சொன்ன அதே வாய் இப்ப என்ன சொல்லுது? உன்னத தேவனே அதே வாய் புகழுது. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பாடுங்க. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நீரெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நீரெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட
சொல்லுது? உன்னதமான தேவன் சொல்லுது. வாசிங்க ஆதியாகமம் 26-28 வாசிப்போம் வேகமாய். ஹல்லேலூயா. சீக்கிரம் கூட்டம் முடிக்கல இன்னைக்கு. வேகமாய் வாசிங்க. ஆதியாகமம் 26. ஆனவர் எவ்வளவு சீக்கிரம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம். ஓகே, யார் கண்டார்கள்? 26 வாசிங்க. அதுல அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும். கதவு சாத்து தான் கேள்விப்பட்டேன். இது என்ன அகுசாத்தும்? வந்து இந்த கேங் எல்லாம் பார்க்குது. என்ன பார்க்குது தெரியுமா? ஈசாக்க பார்க்குது. ஈசாக்க பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தெரியுது தெரியுமா? ஈசாக்கு தனி ஆளா இல்ல. ஈசாக்கு கூட 4வது நபரா வருவாரு. அந்த தெய்வம் ஈசாக்கு கூட இருக்கிறான். அத அந்த அபிமெலேக்கு பார்க்கறான். அவன் சிநேகிதர்கள் பார்க்கறாங்க. எல்லாரும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதை நாங்க ஈசாக்குக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அவனை பார்க்கிற அவனுக்கு எதிராக இருந்த அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். நமக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நமக்காக யாருக்கெல்லாம் காண்பிக்கணுமோ வெளிப்படணுமோ அங்கெல்லாம் அவர் வெளிப்படுவார். 4வது நபராக நம்மோடு இருந்து. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அவன் கூட ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. நம்ம கூட இருக்கிறத சில நேரம் நாய்கள் கூட கண்டுபிடிக்க பாருங்க. யார் முன்னாலையும் போகாது, நம்ம பின்னால வர பாருங்க. நைட்டு 12 மணிக்கு நான் எத்தனை முறை நாங்க தப்பிச்சிருக்கிறோம். ஆனா அவன் தான் அவன் கஷ்டப்படுவான். நான் வந்த உடனே வண்டியை ஸ்பீட் ஆக்கணும்னே நான் முன்னால போயிடுவேன். ஜபஸ்ட் 2 காலை தூக்கி மேல எத்தனை சம்பவம் நடந்திருக்கு. நான் யோசிப்பேன், ஆண்டவரை ஏன் ஆண்டவரை உங்களை மாத்திரம் இப்படி துரத்துது? நல்லா புரிந்து கொள்ளணும் பெரியவர்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம. ஆமா, பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது நமக்கு. ஈசாக்கு கூட அவ்வளவு சம்பவம் பண்ணவங்க, அத்தனை அவனை தொந்தரவு பண்ணவங்க. இப்ப அவங்களே அவனை பார்த்து சொல்றாங்க, உன் கூட ஆண்டவர் இருக்கிறத நாங்க பார்த்துட்டோம்யா, 4வது நபரா உன் கூட இருக்கிறாரு. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதை காண்பிப்பார் நம்ம எதிரிகளுக்கு. அதை காண்பிப்பார் யாருக்கெல்லாம் காமிக்கணுமோ அவங்களா வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நமக்கு தர வேண்டியதை தந்துட்டு அவங்களா சந்தோஷமா போவாங்க. ஈசாக்குக்கு அப்படிதான் செய்தாங்க. அடுத்து வாசிங்க இன்னொன்னு காண்பிக்கிறவங்களுக்கு. 2 ராஜாக்கள் 6:17 வேகமாய் முடிக்கணும் சீக்கிரம். 2 ராஜாக்கள் 6:17 வேகமாய் வாசிங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி. அப்பொழுது எலிசா இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தல்லும். என்னுடைய செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு பிஏ கொடுத்திருக்கிறிய, ஒரு செக்ரட்டரி கொடுத்திருக்கிறிய. ஆனா செக்ரட்டரி கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்ல, ஆவியில். அதனால ஒரு ஜெபம் பண்றாரு எலிசா. என்ன ஜெபம்றார்? ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன செய்யுங்க. யார் அவனுடைய செக்ரட்டரி? கேயாசி. யாரு? கேயாசி. இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தல்லும். உடனே கர்த்தர் அந்த செக்ரட்டரியினுடைய கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் மலை நிறைந்திருக்கிறது அவன் கண்டான். இத்தனை நாள் யாரு கூட தான் போனா? சொல்லுங்க, எங்க பாருங்க. இத்தனை நாள் யாரு கூட போனா? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, அப்படிதானே? எலியாவுக்கு தண்ணி கொடுத்த எலிசா. எலியாவுடைய தண்ணி பாட்டில் என்ன செய்வார்? எலிசா இப்படி தூக்கிட்டு போவார் பின்னால. ஐயா, தங்களுக்கு தாகமா? இதோ குடியுங்க.
நான் நினைக்கிறது அப்படிதான். ஏன்னா வசனமே சொல்லுது, எலியாவை பார்த்து எலிசாவுக்கு எலியா வந்து ஆண்டவனா. யாரா? ஆண்டவர். இன்றைக்கு உம்முடைய ஆண்டவனை உம்மை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார். நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும். அப்ப எலிசாவுக்கு எப்படி ரிலேஷன் இருந்துச்சா? ஆண்டவரும் வேலைக்காரனும். சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கும் அசிஸ்டன்ட் ஊழியக்காரனுக்கும் என்ன ரிலேஷன்? என் ஆண்டவனே. பயபக்தியாக ஊழியக்காரனுக்கு பின்னால இருந்து பாட்டில் எதுக்கு? அப்ப கொஞ்சம் அடிக்கவா? இல்ல, இது என் எஜமானனுக்கு நான் செய்கிற சேவை. ஆண்டவன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் எங்க? நமக்கெல்லாம் தெரியாது அவர் எங்க, அவெல்லாம் இப்போ அப்படிலாம் கிடையாது. இங்க பயங்கரமான ஒரு பயம் உண்டு, பயங்கரமான ஒரு பயம். இந்த எலியா கூட எலிசா இருக்கும்போது நல்லா இருந்த காம்பினேஷன். ஆனா அடுத்து எலிசாவுக்கு செக்ரட்டரி கேஆசி வரும்போது காம்பினேஷன் நல்லா இல்லை. என்ன தெரியுமா? இந்த கூட இருந்துகிட்டே இவர் யாருன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் முழுதும் அக்கினினால நிரம்பி இருக்கிறார். இவரை சுற்றி அக்கினி, ரதங்கள், குதிரைகள், அபிஷேகம், தேவ மகிமை பலமா இருக்கிறது. ஆனா கூட இருக்கிற அவனுக்கே இன்னும் கண்ணு திறக்கப்படல. கூட இருக்கிற அவனுக்கே இன்னும் கண்ணு திறக்கல. சமீபத்தில் இப்படித்தான் ஒரு இடத்துல நல்ல ஒரு பாஸ்டர் டக்குன்னு பயங்கரமா அப்படி இப்படின்னு வேக தூக்கிட்டு பின்னால ஒருத்தர் போயிட்டே இருந்தார். திடீர்னு செய்தி வந்தது, ஐயா அப்படியே வலது கை குளோரியை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. பாஸ்டர் பேக் அப்படியே மண்டையில கவுத்துட்டார். பாஸ்டருக்கு எப்படி இருந்திருக்கு? அவர் என்ன லெவல்ல போறாரு, இவன் என்ன லெவல்ல போகணும், அந்த லெவல்ல போகணும். இவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். இவன் வந்து எலிசாவையே பயமுறுத்துறான். எவ்வளவு பெரிய சேனை வந்திருக்காரு உனக்கு. எலிசாவை போல இவன் முழங்கால் போட்டிருந்தா இப்படி பேச்செல்லாம் பேச மாட்டான். ஆமென். ஆண்டவர் கிட்ட 1 மணிக்கு நடு ஜாமத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படியே உட்கார்ந்துட்டு வரேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய தைரியம் வரும் தெரியுமா? சும்மா இல்லை. இவன் எலிசா கூட இருக்கிற எலிசாவை குறித்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எலிசாவை பயமுறுத்துறான் இவன். எலிசா மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஊழியம் செய்யக்கூடியவர். இவன் எலிசாவை பயமுறுத்தான். ஐயோ இவ்வளவு பெரிய சேனை வந்திருக்கு, கத்தி கொண்டு வந்திருக்காங்க, வாள் கொண்டு வந்திருக்காங்க, அருவா கொண்டு வந்திருக்காங்க, இப்படி வந்திருக்காங்க, அப்படி வந்திருக்காங்க, பயமுறுத்து. ஐயோ இப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், எப்படி ஆயிடும். உலகமே வந்தாலும் இந்த சபையினுடைய ஒரு டேஷையும் பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாது, அவங்க வந்திருக்காங்க. எங்க கிட்ட பெரிய பெரிய டீம் இருக்கு. கோலியாத்தை கொன்னவர் எங்க டீம்ல இருக்கிறார். ஆமான போடுதெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். என்ன வார்த்தை சொல்லணும்? எலிசாவை பார்த்து கேயாசி என்ன சொல்லணும்? இவன் என்ன சொல்ல? விசுவாசமே இல்லை கேயாசி. கடைசியில கேயாசியினுடைய நிலைமை என்னாச்சு? என்னாச்சு? இவனுடைய போக்கஸ் முழுவதும் எது இருந்துச்சு சொல்லுங்க? இல்லாம வேலை ஒண்ணு ஆகாது. இவன் போக்கஸ் முழுவதும் எதுல போயிட்டு? காசுல போயிட்டு பாருங்க. வசனம் சொல்லுது இவனுக்கு கண்ணு முழுவதும் காசுலையும் துணியிலும் போயிட்டு. நாகமான் கொண்டு வந்து கொடுக்கிறான். எலிசா சொல்றான், நான் இதை வாங்க மாட்டேன், இது எனக்கு தேவையில்லை, இந்த சாபம் பிடிச்சது எனக்கு தேவையில்லை. என் மக்கள், என் விதவை அங்க இருக்குது, அது எனக்கு கொடுக்குது, அது எனக்கு மேஜை கொடுத்திருக்கு, அது எனக்கு சேர் கொடுத்திருக்கு, அது எனக்கு ஒரு அரவீடு கொடுத்திருக்கு, அது எனக்கு ஏதோ கஞ்சி கூழ் ஊத்துது, அது எனக்கு போதும், உன் கையில இருந்து எனக்கு வேண்டாம், இதை நான் வாங்க மாட்டேன். கேயாசிக்கு வெப்ராலம் வந்துட்டு. கேயாசிக்கு என்ன வந்துட்டு? இது கன்னியாகுமரி பாஷை. வெப்ராலம் வந்துட்டு இவனால இருக்க முடியல. இவர் இப்படி வந்தாருன்னு இவர் ரகசியமா என்ன தெரியுமா? இவர் ரகசியமா ஒளிஞ்சு எங்க போயிட்டான்? எந்த வீடு சந்திக்க கூடாதோ அந்த நாகமான் வீட்டை சந்திக்க போயிட்டான். சொல்றான், பாஸ்டர் இப்பதான் என்ன அனுப்பி விட்டாங்க. ஆமே, ஏய் கொண்டு வந்து பாஸ்டர் என்ன அனுப்பி விட்டுருக்காங்க.
பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க 200 ரூபாய் வாங்கிட்டு இருந்து இப்போ எனக்கு கொடு அப்படின்னு சொன்னா யாரு சொன்னாலும் நீங்க கொடுக்க கூடாது. சரியா? பாஸ்டருக்கு தேவைன்னா பாஸ்டர் டைரக்டா ஃபோன் பண்ணி சொல்லுவா. இல்லை யாராவது 1-2 பேர் என் கூட இருக்கிறாங்க, ஜபஸ்டர் இருக்கிறாங்க, யாராவது அப்படி இருந்துன்னா நானே சொல்லி அனுப்பி விடுவேன். அல்லாம கவனமா இருக்கணும். யாருக்கும் காசு கொடுத்து யாரையும் என்ன செய்திடக்கூடாது, நம்ம கெடுக்கவே. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன், கண்ணா நல்ல பிள்ளை, அதனால அவர் கோவப்பட மாட்டார். உதாரணத்துக்கு கண்ணா ஒரு வேலை ஊதுறாருன்னு நினைச்சிடுங்க. ஸோ ரொம்ப நாளா ஊதி நாளாயிட்டு வேலுக்கிட்ட வர வேலு 100 ரூபா பாம்போல கேட்குறாரு. வேலை பாவம்னு சொல்லி கொடுக்குறிய, ஆனா அவருக்கு வாழ்க்கையில பாவம் அதிகரிக்கும். அதற்கு நம்ம காரணம் யார் பாவம் தெரியுமா? யாரால நடக்கவே முடியல, கண்ணே தெரியல, சப்பானியா கிடக்கிறார், ஒன்றும் செய்ய முடியல. பார்த்தீங்களா? அவங்கள நம்ம கொஞ்சம் பாவம்னு நினைக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது அப்படிப்பட்ட தேவையான உதவி செய்யலாம். இவன் பின்னால இருந்து இப்படி போயிட்டா ரகசியமா ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு நம்ம சபையில. யார் பாஸ்டர் அப்படின்னு பின்னால் வந்து கேட்கறாங்க. அவர் பேரு பங்காளி. அவர் பங்காளிக்காரர் தான், அவர் பேரும் பங்காளி. தெரியுமா யாருக்குது பங்காளி? ஐயா காயப்பட்ட ஒரு நபர். ஐயா அப்படி நம்பி வலதுக்கே வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஐயா ஏண்ட கொடுத்தாங்க, நீ வச்சுக்க அம்பர்நாத்தில் அப்படின்னு. நான் இப்பவும் அது எனக்கு உண்மைக்கு சொல்றேன். பத்லாப்பூர்ல ஒரு வீட்டுக்கு ஜோமனை போயிருக்கேன். வீட்டுல 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு கிளம்பி வந்தோம். ஒரு நாள் வீட்டை தாண்டதுக்குள்ள அவர் என்ன சொன்ன தெரியுமா எனக்கு? பாஸ்டர் आप जाइए मेरे को पेशाब करने का, पेशाब करके आता அப்படின்னா. நானும் நம்பி சரி மனுஷன் அதுக்கு தான் போறாரு அப்படின்னு நல்லா போய் அங்கே தள்ளி நின்றுட்டேன். அவர் எந்த வீட்டுக்கு ஜோமனை பண்ணணுமோ அந்த வீட்டுக்கு புயல் வேகத்தில் போயிட்டு நீங்க என்னெல்லாம் ஒப்பார வச்சாரோ அழுதாரோ கதை சொன்னாரோ என்ன ரீல் விட்டாரோ எனக்கு தெரியாது. அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் அப்படியே கொடுத்துட்டாங்க. நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்க நிறைய நம்முடைய சபையில குடும்பங்களை நம்பி பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களையும் எல்லாத்தையுமே நல்ல ஊழியத்தில் எங்க கூட இருந்தவங்க. ஸோ அவங்க நம்பினாங்க, அவங்களும் ஏமாந்துட்டாங்க. நிறைய பேர் ஐயாவும் ஏமாந்துருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேஆர்சி என்ன செய்வான்றமா இப்படி பண்ணுவோம். ஆனால் எலிசா அப்படி பண்ண மாட்டார். இவன் என்ன செய்யறான்? நாகமானுக்கு பின்னால போய் ஓடி போய் எனக்கு என்ன செய்து இது தேவை, இப்போதான் பாஸ்டர் என்ன சொன்னாரு, அனுப்பி விட்டா. யார் அனுப்பி விட்டாரு சொல்லுங்க? உண்மைக்கு சொல்ற ஒரு 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 கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். எப்படி தெரியுமா? விஷ்ணு நகர் சர்ச்சில் ஒரு முறை ஒரு களவு நடந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்ட 7 விதவைகளுடைய வீட்டில் கொஞ்சம் நாட்களாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டு பணம் களவு. திடீர்னு ஒரு நாள் வந்து அழுது வாப்பாரு, பாஸ்டர் தங்க அது செயினா மோதிரமா எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒன்று காணும். அப்போ உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இதை நம்ம விடக்கூடாது, கூப்பிடு சபைய, ஜெபிக்கிறவங்களாம் வாங்க வாங்க. எல்லாம் வந்தாச்சு. அடையாளம் நாளைக்கு இதை எடுத்த ஆளு நொண்டி நொண்டி நடப்பாப்ல, நேரா நடக்க மாட்டாப்ல. இதுவே அடையாளம் சொல்லி ஜோமனியாச்சு. திங்கள் கிழமை யார் மேல அவங்களுக்கு சந்தேகமா இருந்தோ அந்த ஆள் எப்படி எங்க இருந்து விழுந்துச்சோ தெரியல, அடுத்த நாள் கால் தூக்கி வைக்கவில்லை. இப்படிதான் நடக்கு. கேவலமாய் போச்சு. கேஆர்சி என்ன பண்றோம், இப்படி சொல்லிக்கிட்டு வாங்கிக்கிட்டு ஒண்ணு இல்லாதது போல ஆக்டிங் பண்ணலாம். அதை வாசிங்களை எடுத்தீங்கன்னா யாராவது 5ஆம் அதிகாரத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா சீக்கிரம் கூட்ட முடிக்கணும் நினைக்கிறேன். தேவனுடைய மனுஷனாக எலிசாவின் வேலைக்காரன் கேஆர்சி என்பவன் அந்த சிறியனாகிய நாகமானை கொண்டு வந்தது. எத்தனை பெண்ணி? 5ல 20. அந்த சிறியனாகிய நாகமான் கொண்டு வந்தது. என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி நான் பின்னால போய் அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று ஏதாவது கிடைக்குமா எதுல சுருட்டலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஏதாவது சுருட்டலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஏதாவது சுருட்டலாம் மொத்தத்துல ஒன்னா பாயில இல்ல வெள்ள துணியில சுருட்டிடுவார் சீக்கிரம். யாருக்குள்ளதையும் சுருட்டக்கூடாது. வேர்வை சிந்தி சுருட்டணும் ஐயா.
இந்த வசனத்தினால தொடப்படுறீங்களோ? அடுத்து வாசிப்பீங்க. என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு அப்பா சத்தியம் வேற பண்ணிட்டவங்க. சத்தியம் எடுத்தியா வித்தியா சத்தியமா அம்மா சத்தியமா நான் செய்யவே. ஏன் அந்த பொண்ணை நீ பாத்தியா? ஏன் அந்த பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தியா? ஏன் அந்த பொண்ணை கூட்டிட்டு குல்மியா இல்லவே இல்ல. சரி சத்தியம். அடுத்து நாகமனை பின் தொடர்ந்தான். அவன் தன் பிறகு ஓடி வருகிறதை நாகமன் கண்டபோது யார் வாரா? செக்ரட்டரி வாராரு. எலிசா கூட இருக்கிறவர் வாரார். அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். சுக செய்தியா? அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுது தான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெளியேயும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமானன் என்னை அனுப்பினார் என்றான். பொய் சொல்றதற்கு ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்றதற்கு ஒரு அளவு கிடையாது. பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட சொல்லுங்க, பொய் சொல்றதற்கு ஒரு அளவே இல்லையா? சொல்ற அனுப்பினார் என்றால் அடுத்த வசனம். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி வேகமா 2 தாளந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். இப்ப இவன் யாராயிட்டான்? இப்ப இவன் எலிசா ஃபீல்ட்ல வந்துட்டான். இப்ப இவனுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க. எத்தனை பேர்? 2 பேர் வந்துட்டாங்க. இப்ப இவனுக்கு இந்த ஃபீலிங் வந்துட்டு பண்ற ஃப்ராட் எல்லாம் பண்ணிக்கிட்டு பாருங்க. அடுத்து அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் மேட்டண்டைக்கு இதான் மேட்டண்டைக்கு எலிசா இருக்கிற மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டில் வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் முன்பாக நின்றான். கேயாசி எங்கிருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். ஆண்டவரே என்ன உண்மை பேசுறவர், நான் எங்கேயுமே எங்கப்பா போன ஞாயிற்றுக்கிழமை வரல, எங்க போன வெள்ளிக்கிழமை ஆளை காணவே. மகனே எங்க போன? மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ. உலக காதலை விட்டு மகனே உன் நெஞ்செனக்கு தா. ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. இது எவ்வளவு கொஞ்சம் கூட பயம் இல்ல. எங்க போனா? எங்கேயுமே போகல. அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷனுக்கு எதிர்கொண்டு வர ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட சொல்லவில்லையா? என் மனம் உன்னுடனே கூட சொல்லவில்லையா? என் மனம். அப்ப என் மனம் எங்க இருக்கு? நீ எங்க போனாலும் அங்க என் மனம். தீர்க்க தரிசிகளின் ஆவி தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். என் வீட்டுல நான் உட்கார்ந்து இருப்பேன். என் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்ல, இந்த விசுவாசி எனக்கு, நான் என் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன், என் மனம் அங்க போய் நிற்கும். அந்த விசுவாசி பேசிட்டு இருக்குது. யார? என்ன பேசிட்டு இருக்குது? நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், என் மனம் அங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். கதை இல்ல, கற்பனை அல்ல. என் வீட்டுல இருக்கிறேன், என் மனம் அங்க இருக்குது. நடந்துகிட்டே இருப்பேன். டகார்னு என் மனதை அப்படியே கொண்டு போற ஆண்டவர், இந்த இடத்துல இது நடக்கு, இப்படி நீ அனுப்பிவிட்டு ஆளு இப்படி பண்ணிட்டு இருக்குது, இந்த நபர் இங்க இருக்குது, இந்த இது இங்க இருக்கு, இங்க நம்புறீங்களா? நான் இப்ப சிலதெல்லாம் சொல்லிட்டேன்னா இங்க மிரண்டுருவாங்க. அவ்வளவு மிரண்டுருவாங்க, வரவே மாட்டாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு. இது சொல்லதுக்கும் எனக்கு ஆசை இருக்க சொன்ன பிறகு பெரிய இதாயிரும். ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தீர்க்க தரிசிகளுடைய மனம் அங்க இருக்கும். என் மனம் உன்னோட கூட சொல்லவில்லையா? செல்லவில்லையா? அப்ப என் மனம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? அங்க இருக்குது. பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரங்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கு இது எப்படியோ இருக்க வேண்டிய கேஆர்சி கடைசியில என்ன ஆயிட்டான்? இப்ப எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? நீர் ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும். இப்ப கேஎஸ்சி எப்படி பாடுவான்?
என்ன ஆச்சு இது? நாகமானுடைய குஷ்டரோகம் அவனுக்கும் அவன் உண்மை இல்லாததுனால, தெய்வ பயம் இல்லாததுனால. மூன்று காரியத்தை நம்ம தியானித்தோம் பிரியமானவர்களே. முதல் காரியம், நாலாவது நபராக இயேசு அக்கினி சூழலில் அங்க இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். மார்த்தாள் மரியா லாசருடைய வீட்டில நாலாவது நபராக இயேசு அங்க தன்னை காண்பிக்கிறார். இங்க இந்த வேலைக்காரனாக கேயாசிக்கு கண்களை திறந்து காண்பிக்கிறார். எலிசாவோடு என்னெல்லாம் இருக்கு பாரு பாரு சொல்லி. அதே ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. சரியான நேரத்துல எங்க யாருக்கு காண்பிக்கணுமோ நம்ம கூட இருக்கிறத அவர் சரியா நிரூபிச்சு காண்பிப்பார். கைகளை தட்டி சந்தோஷமாக. பறக்கும் காலம்